இங்க ஒரு குட்டி பையனுக்கு ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒன்று கிடைக்குது. அந்த பொம்மையை கையில எடுத்ததுமே ஓடிட்டு இருந்த ஜேசிபி அப்படியே ரிப்பேர் ஆகி நின்றுது. அதே டைம் அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிற வேலையை நிறுத்த சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டரும் வந்துருது. அந்த பையன் அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். பார்த்தா அந்த பொம்மையோட கண்ணுல இருந்து அப்பப்போ ப்ளூ கலர்ல ஒரு லைட் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் அவனும் அதை கிளீன் பண்ணி அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிறான். அப்பதான் அவன் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலான்னு கட் பண்ணும்போது அவனோட கையை கட் பண்ணிக்கிறான். அதுல இருந்து வந்த ரத்தம் அந்த பொம்மை மேல பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி வைக்கிறான். பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து அந்த உருவத்துக்கிட்ட அந்த பையன் பேசிட்டு இருக்கான். அதுகிட்ட பேசிட்டு இருந்தவன் சடனா வந்து அவங்க அப்பாவுடைய டைய பிடிச்சு இழுத்து அவங்க அப்பாவை கொலை பண்ண பாக்குறான். கரெக்டா அவங்க அம்மா வந்து காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுடி ஒருத்தன் வந்து அந்த பையனோட அப்பா கிட்ட பேசிட்டு பணம் வாங்கிட்டு போறான். எப்ப பார்த்தாலும் அந்த பையன் அந்த பொம்மையவே வச்சு விளையாடிட்டு இருக்கான். சாமி கும்பிட கூட போக மாட்டேங்கிறான். அவங்க தாத்தா போய் சாமி கும்பிடுன்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே அவங்க தாத்தாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான் அந்த பொம்மையை தூக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட படுத்துட்டு தூங்க போகும்போது அவங்க அப்பாவை பெட்ஷீட்டை போத்தி இறுக்கி கொலை பண்ண பாக்குறான். அப்பவும் எப்படியோ அவன் தப்பிச்சிடுறான். மறுபடியும் அவங்க அப்பா ஆளுங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து திருஷ்டி பொம்மையை தள்ளி விட்டு கொலை பண்ண பாக்குறான். இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவங்க வீட்டோட செக்யூரிட்டி அந்த பையனுடைய தாத்தா கிட்ட போய் இந்த வீட்டுல ஏதோ அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த பையன் வரவும் அவனை பார்த்து பயந்துட்டு அந்த செக்யூரிட்டி அப்படியே போயிடுறான். இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த அந்த பையனுடைய தாத்தா பின்னாடியே போய் அவனோட ரூம்ல செக் பண்ணும்போது தான் அந்த பையன் அந்த ஒரு உருவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே அதை பத்தி அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லலான்னு வரும்போது அந்த பையன் பின்னாடியே வந்து முறைச்சு பார்க்கவும் அவங்க தாத்தாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருது. அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பையனுடைய அப்பா நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு அந்த பையனோட அம்மா கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி என்ன துரத்திட்டே இருக்கு, அது என்னத்தான் டார்கெட் பண்ணுது, என்ன சொல்ல வருதுன்னு தெரியலன்னு சொல்ல உடனே அவங்க அம்மா பயந்து சரி நம்ம வீட்டுக்கு ஐயரெல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுடலாம் சரியாயிரும்னு சொல்லி ஐயரெல்லாம் கூப்பிட்டு ஓமம் வளர்க்குறாங்க. அதையும் அந்த பையன் கெடுத்து விட்டு அந்த ஐயரெல்லாம் துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த அந்த பையனுடைய அப்பாக்கு அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கே தெரியாம அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் எரிச்சு விட்டுறான். ஆனா பின்னாடியே போய் அவங்க அம்மா அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட திரும்பவும் கொடுத்துட்றாங்க. அப்பதான் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு போன அந்த ரவுடி மறுபடியும் போன் பண்ணி கூப்பிட்டு அந்த பையனோட அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். அதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமா ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லி அவனை பிடிச்சு அடிக்க நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நடக்க போறது பாருங்கன்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அப்பா வந்து அந்த பையனுடைய அம்மா கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா அவனுக்கு ஒரு நல்ல வீடா கட்டி குடி போகணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்திருக்கு. அதுக்காக நிறைய இடத்துல இடம் பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு வீடு பார்க்க வந்த புரோக்கரு ஒரு இடத்துல வீடு ஒருத்தவங்க சேல் பண்றதா இருந்தாங்க, இப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வேணா போய் அங்க பேசி பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்ததும் அந்த வீடு இடம் எல்லாமே அந்த பையனோட அப்பாவுக்கு பிடிச்சிருது. உடனே அவங்க கிட்ட இந்த வீட்டை குடுக்கற மாதிரி இருந்தா குடுங்க, வாஸ்து எல்லாம் பார்த்து நீட்டா கட்டியிருக்கீங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்க உடனே அந்த வீட்டுக்காரங்க இல்ல அன்னைக்கு எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருந்தது அதனால விற்கிறதுக்காக சொல்லி இருந்தோம், இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க விற்கிறதா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த பையனுடைய அப்பா நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், எனக்கு இந்த இடத்த எனக்கே கொடுங்கன்னு சொல்லி கேட்க அவங்க எங்களுக்கு விற்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பையனோட அப்பா கூட வந்த புரோக்கர் நான் எப்படியாவது இந்த இடத்த காலி பண்ணி அவங்கள கையெழுத்து போட்டு தர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறான். உடனே அந்த பையனுடைய அப்பா எல்லாமே லீகலா இருக்கணும், இல்லீகலா எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்களா மனசார கையெழுத்து போடுக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்ல உடனே அந்த ரவுடியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அங்க போனவன் அவங்கள மிரட்டி கையெழுத்து வாங்கி 3 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு போயிடுறான். அந்த மரப்பாச்சி பொம்மை அங்க இருந்து சின்ன பொண்ணு வச்சிருந்தது தான். அந்த பொண்ணுடைய பணத்தை கொண்டு போய் அந்த பையனுடைய அப்பா வேலை பார்க்குற சைட்லயே புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துல குழி தோண்டும் போது தான் அந்த பொம்மை அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்த அந்த பையனோட அம்மா கிட்ட ஷேர் பண்ண உடனே அவங்க அம்மா அழுதுட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறீங்க, உடனே போய் அந்த ரவுடிய போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆக சொல்லுங்க, அப்பதான் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பமும் நம்மள மன்னிப்பாங்கன்னு சொல்ல உடனே அவனும் போய் அந்த ரவுடி கிட்ட போன் பண்ணி நீ உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருன்னு சொல்லி கேட்க அவன் அதெல்லாம் என்னால முடியாது, வேணா ஒரு பேயோட்டவனை கூப்பிட்டு வந்து உங்க பையன் உடம்புல இருக்கிற ஆவியை துரத்தி விட்டுட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க, என்னால போய் சரண்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு அந்த பையனுடைய அப்பா அவனே போய் சரண்டர் ஆயிடுறேன்னு அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த பையன் காணாம போயிடுறான். அப்பதான் தெரியுது அந்த ரவுடி அந்த பையனை வந்து கடத்திட்டு போய் பேயோட்டுற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அந்த பேயை ஓட்டுறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பையனோட அப்பா கிட்ட ஷேர் பண்ண உடனே அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அந்த
அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணுனது தப்பு, போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆகிறது தான் கரெக்ட்னு சொல்ல அந்த ரவுடி கேட்காம அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி அந்த பேயை ஓட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவமான அந்த பையனுடைய அப்பா அந்த மந்திரவாதியும் அந்த ரவுடியும் அடிச்சு போட்டுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி உண்மையை சொல்லி அவனும் அரெஸ்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு உண்மையை சொல்லி சரண்டர் ஆனனால அந்த பையனுடைய அப்பாவுக்கு தண்டனை குறைஞ்ச மாதிரியும் அந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த குட்டி பொண்ணுடைய ஃபேமிலிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரியும் இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க.